இயேசுவே நீர் எனக்கு என் வாழ்க்கையில் எல்லாமே. சொல்லுங்க. இயேசுவே நீர் எனக்கு என் வாழ்க்கையில் எல்லாமே. திரும்ப. இயேசுவே நீர் எனக்கு என் வாழ்க்கையில் எல்லாமே. திரும்ப. இயேசுவே நீர் எனக்கு என் வாழ்க்கையில் எல்லாமே. ஆன்மாவை இழந்து தவித்த போது, வாழ்வை இழந்து திரிந்த போது, ஆன்மாவை இழந்து தவித்த போது, வாழ்வை இழந்து தவித்த போது, அனைத்தையும் தந்து வாழ வைத்தீர். இதுவரை கூரையின்றி நடத்துகிறீர். அனைத்தையும் தந்து வாழ வைத்தீர். இதுவரை குறைவின்றி நடத்துகிறீர். இயேசுவே நீர் எனக்கு என் வாழ்க்கையில் எல்லாமே. பாடுவோம். இயேசுவே நீர் எனக்கு என் வாழ்க்கையில் எல்லாமே. உம்மை போலொரு நண்பன் எனக்கில்லை, உம்மை அல்லாது துணையும் ஏதப்பா. சொல்லுங்க. உம்மை போலொரு நண்பன் எனக்கில்லை, உம்மை அல்லாது துணையும் ஏதப்பா. உமது அன்பிற்கு இணையுண்டோ எதுவுமே. உமது அன்பிற்கு இணையுண்டோ எதுவுமே. உமது உயிரையே பலியாக ஈந்தவரே இயேசுவே நீர் எனக்கு என் வாழ்க்கையில் எல்லாமே. உணர்ந்து சொல்லுங்க. இயேசுவே நீர் எனக்கு என் வாழ்க்கையில் எல்லாமே. நான் உன்னை மறக்கினும் நாடுவாய் என்னை நீ, மன்னிப்பில் கருணையில் உமக்கு நிகருண்டோ. சொல்லுங்க. நான் உன்னை மறக்கினும் நாடுவாய் என்னை, மன்னிப்பில் கருணையில் உமக்கு நிகருண்டோ. கரங்களை விரித்து அணைக்கின்றீர் என்னையே. கரங்களை விரித்து ஆங்குகிறீர் என்னையே. நிரந்தர உறவிலே இணைகின்றீர் என்னையே. இயேசுவே நீர் எனக்கு என் வாழ்க்கையில் எல்லாமே. இயேசுவே நீர் எனக்கு என் வாழ்க்கையில் எல்லாமே. ஆன்மாவை இழந்து தவித்த போது, எல்லாமே இழந்து வாழ்ந்த போது, ஆன்மாவை இழந்து தவித்த போது, எல்லாமே இழந்து வாழ்ந்த போது, அனைத்தையும் தந்து வாழ வைத்தீர். இதுவரை குறையின்றி நடத்துகிறீர். அனைத்தையும் தந்து வாழ வைத்தீர். இதுவரை குறைவின்றி நடத்துகிறீர். இயேசுவே நீர் எனக்கு என் வாழ்க்கையில் எல்லாமே. இயேசுவே நீர் எனக்கு என் வாழ்க்கையில் எல்லாமே. நிறுத்தி நிதானமா சொல்லுங்க. மியூசிக்லாம் வேண்டாம், நிறுத்தி நிதானமா சொல்லுங்க. இயேசுவே நீர் எனக்கு
வாழ்க்கையில் எல்லாமே. கண்ணை மூடி ஒரு நிமிஷம், கண்ணை மூடி சொல்லுங்க. கண்ணை மூடி. நீர் எனக்கு என் வாழ்க்கையில் எல்லாமே. கண்ணை அப்படி மூடிக்கோங்க. ஒரு நல்ல மனைவி, ஒரு நல்ல மனைவி தன் கணவரை பற்றி நன்றாக அறிந்து கொண்ட பிறகு தன் மணவாளனை நன்றாக வாழ்க்கையிலே அறிந்து கொண்ட பொழுது அவருடைய உள்ளத்திலே அவளுக்கு தோன்றும், என் வாழ்க்கையில் இனி எல்லாமே நீங்க தான். அதே போல இந்த ஆன்ம வாழ்விலே இயேசுதான் நமக்கு மணவாளன். ஆமென். அந்த மணவாளனுக்கு நம்ம உண்மையா இருக்கணும். எல்லா மணவாளர்களும் விரும்புவது அதுதான், தன் மனைவி தனக்கு உண்மையாக இருக்க வேண்டும். இயேசு என்ற இந்த மணவாளன் நாமும் உண்மையாக இருப்பதற்கு விரும்புகிறார். நம்முடைய அந்த நடவடிக்கையை அவர் காணுகின்ற பொழுது, என் மணவாளனே, என் இயேசுவே, என் வாழ்க்கையிலே எல்லாமே நீர்தான் எனக்கு. ஆமென். அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வரணும். இத்தனை செய்திகள் கேட்டிருக்கிறோம். நான் புதிதாக உங்களுக்கு ஒன்றும் சொல்லிவிடப் போவதில்லை. நீங்கள் இதுவரை கேட்ட எல்லா செய்திகளிலும் புரிந்திருப்பீர்கள் இயேசு எவ்வளவு நல்லவர் என்று. இயேசு எவ்வளவு நல்லவர் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள். ஏனென்றால் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், செயலாற்றி கொண்டிருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையிலே நான் அதை பார்க்கிறேன். இந்த உலகத்தினுடைய பின்னாலே நான் ஓடிக்கொண்டிருந்தேன், உலகத்தினுடைய இன்பங்கள் பின்னாலே நான் ஓடிக்கொண்டிருந்தேன். அதுதான் என்னுடைய வாழ்க்கையில எனக்கு பெரிதாக தெரிந்தது. அந்த உலக மகிழ்ச்சி, உலக சந்தோஷம், உலகத்தினுடைய கேளிக்கைகளில் தான் நாட்டம் கொண்டவனாக வாழ்ந்து கொண்டிருந்தேன். 39 வயதிலே என்னை ஒரு அனுபவம் ஆட்கொண்டது. இதே போல ஒரு நற்செய்தி கூட்டத்தில் தான் நானும் போய் அமர்ந்திருந்தேன். ஒரு அனுபவம் எனக்கு கிடைத்தது. ஒரு வல்லமை என்னை ஆட்கொண்டது. அது என்னன்னு எனக்கு அப்போ புரியல. ஆனால் அந்த அனுபவம் கிடைச்ச பிறகு, அந்த உணர்வு எனக்கு கிடைச்ச பிறகு திரும்ப 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 அதே மாதிரி, ஏன்னு சொன்னால் நான் உலக இன்பத்தை அனுபவித்தவன். அதே போல அது ஒரு இன்பமான அனுபவம் திரும்ப திரும்ப எனக்கு வேணும்னு சொல்லி தான் அந்த 3 நாள் நற்செய்தி கூட்டத்திற்கும் நான் போய் உட்கார்ந்துக்கிட்டே இருந்தேன். ஆனால் முதலில் கிடைத்த அனுபவத்தை போல எனக்கு பிறகு ஆண்டவர் கொடுக்கல. ஆனால் 3 நாட்களும் நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். அந்த 3 நாட்களிலும் ஆண்டவர் எனக்கு முதல் நாள் நான் அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்ட உடனே ஆண்டவர் என் உள்ளத்தில் ஏவன காரியம், பைபிள் வாங்கு. உண்மையிலேங்க உள்ள ஏவராரு, பைபிள் கண்டிப்பாக வாங்குன்னு சொல்லி ஏவராரு. மறுநாள் கூட்டத்திற்கு சின்ன கோயிலில் தான் அந்த கூட்டம் நடந்துச்சு. சின்ன கோயிலில் அங்கே இருந்த டெப்போவில் பைபிளை வாங்கிட்டு தான் அந்த கூட்டத்துக்குள்ளே போய் உட்கார்ந்தேன்.
அந்த குருவானவர் பைபிளில் இருந்து எடுத்து செய்திகளை கொடுக்க கொடுக்க எனக்குள்ள ஒரு தாகம், எனக்குள்ள ஒரு வேட்கை, இந்த பைபிளை வாசிக்கணும், இதுக்குள்ள என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு தாகம், ஒரு வேட்கை புறப்பட்டது. பார்த்துக்கோங்க, கடவுளே கொடுத்தது. இயற்கையாக எனக்கு எப்படின்னு சொல்லின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் நிறைய புஸ்தகங்கள் வாசிப்பேன். இது எங்கள் அம்மாட்ட இருந்து எனக்கு கிடைச்ச கிஃப்ட்டு. எங்கள் அம்மா நல்லா வாசிப்பாங்க நிறைய. அவங்க வந்து இந்த உலகத்தரமான வார பத்திரிகையெல்லாம் வாங்கி வாசிப்பாங்க. அவங்க வாசித்து போட்டதை எடுத்து நான் வாசிப்பேன். சின்ன வயசுலேருந்தே வாசிப்பேன். புஸ்தகங்கள் வாசிக்கிறதுல எவ்வளவு பெரிய இவ்வளவு தடினாலும் முழு அந்த புஸ்தகத்தை, அந்த நாவலை, அந்த கதையை, அந்த ஸ்டோரியை வாசித்து முடிச்சிடுவேன். அது மேலே ஒரு கிறுக்காக இருந்தேன். நிறைய புஸ்தகங்கள் எடுத்து வாங்கி வாசிப்பேன். நான் 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் படிக்கும் போதெல்லாம் ஸ்கூலுக்கு போகும்போது எனக்கு 2 பைசா தருவாங்க. அந்த காசை நான் வாங்கி சாப்பிட மாட்டேன். அன்றைக்கு 2 பைசாங்கிறது பெரிய காரியங்க. இன்றைக்கி 500 ரூபாயே ஒன்றும் இல்லை. இன்றைக்கி 500 ரூபாயே ஒன்றும் இல்லை. அந்த 2 ரூபா காசு பார்த்துக்கோங்க, அது பெருசாக இருக்கும். அதை நான் சேர்த்து வச்சு பார்த்துக்கோங்க. கல்கின்னு ஒரு புஸ்தகம் வரும். அதில் நல்ல நல்ல கதைகளாக வரும், ஸ்டோரிஸாக இருக்கும். நான் அதை சேர்த்து வச்சு அது அன்றைக்கி அது வாரம் அந்த புஸ்தகம் வரும். 7 பைசா தான் ஒரு புஸ்தகம். வாங்கி வாசிப்பேன். வாசிச்சுட்டு சேர்த்து வைப்பேன். அதுக்குள்ளே இருக்கிற கதைகளை எல்லாம் கிழித்து பார்த்துக்கோங்க. அதனுடைய தொடரை அப்படி பைண்டிங் கட்டுவேன், வீட்டில் வச்சுருப்பேன். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இப்படி ஒரு புஸ்தகம் வாசிக்கிற கிறுக்கனாக இருந்ததுனால ஆண்டவர் சொன்னார், நான் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட அந்த அனுபவத்திற்குள்ளே சென்ற பிறகு பைபிளை வாங்கி வாசி அப்படின்னு சொன்னார். பைபிளை வாங்கினேன். இந்த அட்டையிலேருந்து அந்த அட்டை வரைக்கும் 1 மாதத்துக்குள்ளே வாசிட்டேன். 1 மாதத்துக்குள்ளே வாசிட்டேன். இந்த அட்டையிலேருந்து இந்த அட்டை வரைக்கும் என்ன 1 மாதத்துக்குள்ளே வாசித்து முடித்து விட்டேன். பிரைஸ் தி லார்ட். அதுக்கப்புறம் விட்டுட்டேங்கிறது இல்லை. இன்னைக்கு வரைக்கும் பைபிளை வாசித்து அதை தியானித்து அதுக்குள்ளே என் தலையை நான் வைக்கலைன்னு சொன்னால் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது ஒரு நாளில். இந்த 3 நாளாக நான் உழைச்சிருக்கேன். நான் தனியாக போய் பைபிளை எடுக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் நேரம் காணாது தான். ஆனால் ராத்திரியில் போய் நான் புரட்டியிருக்கேன். ஆனாலும் எனக்கு திருப்தி இல்லை. ஏன்னு சொன்னால் நான் ஒரு நாளில் பல தடவை எடுத்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். அதுக்கு விளக்கங்களை பார்ப்பேன், அதை தியானித்து கொண்டே இருப்பேன், குறிப்பு எடுத்துக்கொண்டே இருப்பேன், நோட்ஸ் எடுத்துக்கொண்டே இருப்பேன். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் என் ரூமுக்கு வேணால் வாங்க, அதாவது எக்ஸிபிஷனுக்கு வர்ற மாதிரி வாங்க, வந்து பாருங்கள். நிறைய டைரியில் எழுதி வச்சுருக்கேன். அல்லேலூயா. காரணம், இந்த கிறிஸ்துவை பற்றியுள்ள செய்தி எனக்கு அவ்வளவு கிக்காக இருக்குது. இந்த கிறிஸ்துவை பற்றியுள்ள செய்தி எனக்கு எப்படி இருக்குது? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிக்கு இருக்கும்ல வாழ்க்கையில். ஏதாவது கிக்கு இருக்கும்ல. என்ன, நான் உங்ககிட்ட வரல, இருங்க இவங்ககிட்ட இருந்து பார்ப்போம். கீபோர்டு போடுற என் அன்பு சகோதரனே, உனக்கு எதில் கிக்கு? எதையாவது அதுக்கு ஒரு செயல்பாடை சொல்லுப்பா. மொட்டையே இயேசு மேலேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இயேசு மேலே தான் கிக்கான். ஒரு மைக் அவங்க கையில் கொடுங்க, எல்லோரும் கேட்கட்டும். நான் மட்டும் கேட்டால் போதுமா? சரி, இயேசு மேலே கிக்கு, அதை எப்படி வெளிப்படுத்துகிற? பாடல்கள் நிறையா புதுசாக தேடுவேன். திரும்ப இறை வார்த்தையை அதிகமாக தியானிப்பேன். சரி, அதில் கிக்கு இருக்கு. சரி, அதனால தான் 1 மணி நேரம் செய்தி கொடுக்க முடியுது. பிரைஸ் தி லார்ட். சரி, பக்கத்தில் ஆரோக்கியம். உங்களுக்கு இப்போ எதில் கிக்கு இருக்குது? பாட்டு கேட்குறதுல அதிகமாக இருக்கும். ஆண்டவருடைய பாட்டை கேட்குறதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கிக்கு. அது எனக்கு ஆண்டவரை துதிக்கிறதுல தான் எனக்கு ரொம்ப கிக்கு. பின்னால் மிக்கேலு. எனக்கும் பாடல் கேட்குறதுல எல்லாம் பாட்டு பைத்தியமாக இருக்கீங்க. இறைவார்த்தை பைத்தியம் யாருமே கிடையாதா? ஜோதி சொல். ஆண்டவர் அன்பு செஞ்சு ஒரு சுய ஆய்வு செய்து கொண்டே இருக்கிறதில்ல ஒரு விருப்பம்.
பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கிக்கு இருக்கு. உங்களுக்கு என்ன கிக்கு இருக்கு? யாராவது 1-2 பேர் சொல்லுங்க. எனக்கு வாழ்க்கையில் இப்படி ஒரு கிக்கு இருக்குன்னு சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்களா? நானும் உங்களை விட மாட்டேன். 4 மணிக்கு முடிச்சுக்கலாமா? இப்படி நான் கேட்கறதுக்கு நீங்கள் பதில் சொல்லலைன்னா 4 மணிக்கு தான் முடியும். அல்லேலூயா. நான் அப்படி ராகம் போட்டுட்டுனாலே சரி இல்லை, அது போயிட்டே இருக்கும்னு தான் அர்த்தம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு என்ன கிக்கு இருக்கு? யாராவது எந்திரிச்சு தைரியமா சொல்லுங்க. எனக்கு செல்போனை நோன்றதுல கிக்கு. அப்படி தானே சொல்லுவீங்க. வேற என்ன சொல்ல முடியும்? டிவி பார்க்கறதுல கிக்கு. எனக்கு எந்த நேரமும் காபி குடிச்சுக்கிட்டே இருக்கிறதுல கிக்கு. அப்படிலாம் இருக்கும்ல. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவரை குறித்து அறிவதிலே, அவரை ஆராய்வதிலே பிரைஸ் தி லார்ட் ஒரு அலாதியான கிக்கு இருக்கு. அதனால தான் அந்த தலைப்பு, இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி நமக்குள்ளே நிறைவாக குடிகொள்வதாக. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சாமி சொன்னாங்க பொங்கி வழியணும்னு சொன்னாங்க. நிறைஞ்சு என்ன செய்யணும்? பொங்கி வழிய வேண்டும் என்று சொன்னார்கள். அல்லேலூயா. ஏன்னு சொன்னால் அந்த நற்செய்தியில் நமக்கு நிறைய லாபம் இருக்குது. நல்லா கவனிச்சுக்கோங்க. அந்த நற்செய்தியில் நமக்கு நிறைய லாபம் இருக்குது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என்னன்னு சொன்னால் அந்த நற்செய்தியை வாசிக்க வாசிக்க நம்முடைய குற்றம் குறைகளிலிருந்து என் ஆண்டவர் என்னை மீட்பார். ஏன்னா அதை வாசிக்க வாசிக்க திரும்ப 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 வாசிக்க வாசிக்க அது பேச தொடங்கிரும். நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்க வாசிக்கிறது இல்லை, அது பேச தொடங்கிரும். ஒரு வார்த்தை எடுத்து வாசித்தோம்னா அது பேசும், நம்மகிட்ட சொல்லும், இந்த குறைய உண்ட இருக்கிற இந்த குறைபாடை, இந்த குற்றத்தை நீ விட்டுரு அப்படிங்கும் சொல்லும். சாமி சொன்னாங்க கோபம் நல்லதுதான் சொன்னாங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனால் நல்ல கோபம் நல்லது தான். ஆனால் நம்ம நிறைய பேர்ட்ட என்ன இருக்குன்னு சொன்னால் சுயநலமான கோபம் தான் என்ன செய்யும்? அதிகமாக இருக்கும். அப்படி சுயநலமாக நம்ம கோபப்படும் போது அந்த வார்த்தைக்குள்ளேருந்து ஆண்டவர் பேசுவார். ஏன்னா அந்த எழுத்துக்கெல்லாம் பேர் லோகோஸ்ன்னு சொல்லுவாங்க. இது இத்தாலிய சொல். எழுத்துக்கு பேர் என்னது? லோகோஸ். அது எழுதப்பட்டது. அது உயிர் பெற்று நம்ம கிட்ட பேசுதுன்னு சொன்னா அதுக்கு பேர் ரேமா அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க வாசிக்கும் போது அது லோகோஸ் தான். அந்த வாசிப்புல அதுக்குள்ள இருந்து ஒரு வார்த்தை நம்ம கிட்ட பேசுது பார்த்தீங்களா? ஒன்று சொல்லும், ஒரு காரியத்தை எடுத்து கொடுக்கும் நமக்கு. நம்ம உள்ளத்துல நம்ம வாழ்க்கைக்கு தேவையான காரியத்தை அதை எடுத்து நமக்கு கொடுக்கும். அது நம்ம கிட்ட பேசும். அதுக்கு பேர் தான் ரேமா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு கிறிஸ்தவனாகிய நான் அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அன்பானவர்களே நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆண்டவர் பேசுகிறார். நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, ஏண்டா ஆண்டவர் பேசினார், ஏண்டா ஆண்டவர் பேசினார். இந்த ஊழியக்காரங்கள்லாம் சொல்கிறாங்கல்ல, சொல்கிறாங்களா இல்லையா? எங்கேருந்து பேசுவார்? இங்கேருந்து தான் பேசுவார். அதிகமாக இங்கேருந்து தான் பேசுவார். சில நேரம் நம்மகிட்ட புக்கு இல்லைன்னு சொன்னால் நமக்குள்ளே இருந்து அவருடைய சத்தம் கேட்கும். ஏய் அப்படின்னு சொல்லி இந்த காரியத்தை சொல்வார். அல்லேலூயா. நம்ம கையில் புஸ்தகம் இல்லைன்னு சொன்னால் நம்மகிட்ட பேசணும்னு அவருக்கு தோணுச்சுன்னு சொன்னால் அதை பேசிடுவார். அதெல்லாம் உணர்றதுக்குரிய செவி வேணும், மனசு வேணும். சும்மா கிறிஸ்தவங்களா இன்னும் கொடிமரத்தையே சுற்றிட்டு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்னும் சும்மா கொடிமரத்தையே சுற்றிட்டு இருக்கக்கூடாது. இந்த ஆண்டவருடைய காரியத்தில் நம்ம ரொம்ப அக்கறையாக இருக்க வேண்டும். அவரை புரிந்து கொள்ள வேண்டும், அவரை அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அது நிறைவாக நமக்குள்ளே குடிகொண்டிருக்கின்ற பொழுது அவர் நம்மோடு பேசுவார். அவர் நம்மோடு பேசுவார். இன்றைக்கு எனக்கு தலைப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிற காரியம் என்னவென்று சொன்னால், எபேசியர் புஸ்தகம் 1வது அதிகாரம் 5
எபேசியர் புஸ்தகம் 1வது அதிகாரம் 13வது இறைவார்த்தையை வாசிங்க. நீங்களும் உங்களுக்கு மீட்பளிக்கும் நற்செய்தியாகிய உண்மையின் வார்த்தையை கேட்டு அவர் மீது நம்பிக்கை கொண்டு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியால் அவருக்குள் முத்திரையிடப்பட்டீர்கள். பிரைஸ் தி லார்ட். இந்த வார்த்தை புரியுதா? புரிஞ்ச மாதிரி இருக்குதா? இந்த வார்த்தையை புரியறதுக்கே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வேணும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அருமையானவர்களே, இன்றைக்கு 3வது நாள் நீங்கள் இதுவரைக்கும் கடவுளுடைய வார்த்தையை தான் நினைஞ்சீங்க, தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. தொடர்ந்து எதை கேட்டுக்கொண்டே இருந்தீர்கள்? கடவுளுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருந்தீர்கள். அதைத்தான் அவர் பவுலடியார் சொல்றார், நீங்களும் உங்களுக்கு மீட்பளிக்கும் நற்செய்தியாகிய உண்மையின் வார்த்தையை கேட்டு. என்ன நற்செய்தி? மீட்பளிக்கும் உண்மையின் நற்செய்தி. பிரைஸ் தி லார்ட். மீட்புன்னு சொன்னா என்னது? மீட்புன்னு சொன்னா விடுதலை. மீட்புன்னு சொன்னா விடுதலை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒரு காரியத்திலிருந்து விடுபடுவது. ஒரு காரியத்திலிருந்து விடுபடுவது. அது என்ன காரியம்னு சொன்னா, மனிதனை நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த உலகம் அடிமையாக்கி வைத்திருக்கும். மீட்புன்னு சொன்னால், விடுதலைன்னு சொன்னால் என்னன்னு நல்லா நம்ம புரிந்து கொள்ளணும். நல்லா கேட்டுக்கோங்க. மனிதர்களை இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு காரியம் என்ன செஞ்சிருக்குன்னு சொன்னால் அடிமைப்படுத்தி வைத்திருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஆனால் ஆண்டவர் நம்மளை எப்படி வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னால், 1 கொரிந்தியரில் நீங்கள் சாரி 1 கொரிந்தியரில் 6வது அதிகாரத்தை எடுங்க. 1 கொரிந்தியரில் 6வது அதிகாரம் 12வது இறை வார்த்தையை ஒருத்தர் வாசிங்க. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு உரிமை உண்டு. எல்லாவற்றையும் செய்வதற்கு எனக்கு என்ன உண்டு? உரிமை உண்டு. ஆமா, கடவுள் நம்மளை அப்படிதான் படைச்சு வச்சிருக்கிறார். நல்லா கவனிச்சுக்கோங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கடவுள் ஒரு சர்வாதிகாரி கிடையாது. கடவுள் எப்படிப்பட்டவர் கிடையாது? அவர் சர்வாதிகாரியே கிடையாது. நீ இதைத்தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட என்ன செய்ய மாட்டாரு? சர்வாதிகாரம் பண்ண மாட்டார். ஹல்லேலூயா. நம்மளை சுதந்திரமா வச்சிருக்கிறார். அவர் இன்ப மனத்திலையும் சுதந்திரமாகத்தான் வைத்திருந்தார். ஆனால் ஒரு காரியத்தை அவர் தடுத்தார். இந்த நடுவிலே உள்ள இந்த மரத்தினுடைய கனியை மட்டும் நீ என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார். ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னா, அது அவருக்கு தெரியும், இந்த மரத்தினுடைய கனியை சாப்பிட்டா மனுஷன் இப்படி ஆயிடுவான் அப்படிங்கிறது அவருக்கு நல்லா தெரிஞ்சதுனால தான், அறிந்ததனால் அதை மட்டும் அவர் விளக்கினார். மற்றவை எல்லாவற்றையும் அவர் உண்ண சொன்னார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆனால் மனுஷன் என்ன செய்யல? அதை கேட்கல. அதனால இந்த வசனத்தில் அவர் சொல்றார் பாருங்க, எல்லாவற்றையும் செய்வதற்கு எனக்கு உரிமை உண்டு. ஆனால் எல்லாம் நன்மை தரக்கூடியவை அல்ல. அதை புரிஞ்சுக்கோங்க. எல்லாத்தையும் செய்யறதுக்கு எனக்கு உரிமை கொடுத்திருக்கிறாரு, எனக்கு சுதந்திரமா வச்சிருக்கிறாரு. ஆனா எல்லாம் நமக்கு நன்மை தரக்கூடியது இல்ல. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீங்க உங்க பிள்ளைய நீங்க வீட்டில் வளர்த்துக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா? அது ரொம்ப குழந்தையா இருக்கும்போது நீங்கள் வீட்டில் சுதந்திரமாக அந்த ரூமில் விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு என்ன செய்வீங்க? உங்கள் வேலையை நீங்கள் சமயக்கட்டில் இருந்து என்ன செய்வீங்க? பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அப்போ நீங்கள் எங்கேயோ ஒரு ஓரமாக வச்சுருக்கிற ஒரு கத்தியை இல்லைன்னா ஒரு பிளேடை அந்த பிள்ளை ஓடி போய் எடுத்துட்டேன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்வீங்க? பசிக்குது, வாய்ஸே வரல. இப்போ நான் சொன்ன உடனே தன்மானம் முழிச்சுக்கிட்டா அது எப்படி? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.
அல்லேலூயா. சரிதானா? அப்போ அந்த குழந்தை கையில் பிளேடையோ அந்த கத்தியோ அதை எடுத்துட்டுனா ஓடி போய் என்ன செய்வோம்னா படக்குன்னு பிடுங்க மாட்டோம். ரொம்ப பவ்யமாக என்ன செய்வோம், ஏம்மா அப்படின்னு சொல்லி அந்த கையை அப்படியே பிடிச்சி பத்திரமா பிடிச்சி அதனுடைய விரல்களெல்லாம் விளக்கி என்ன செய்வோம், அந்த கத்தியை எடுத்துருவோம். அதுக்கு அர்த்தம் என்ன, என் குழந்தைக்கு என் வீட்டில் எல்லாவற்றையும் செய்வதற்கு உரிமை உண்டு, ஆனால் எல்லாம் நன்மை தரக்கூடியவை அல்ல. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவரும் இப்படி தான், எல்லாம் நன்மை தரக்கூடியது அல்ல. நன்மை தர கூடாத காரியத்தை நாம் என்ன செய்யறோம்னு சொன்னால், ஒரு வளர்ந்த பிறகு அதுக்கு அடிமையாயிருவோம். என் குழந்தைகளே கூட அடிமையாயிருது. சிலது இப்படி உள்ள திணிச்சுதுன்னு சொன்னால் அந்த பிளக்கை திரும்ப உருவுறதுக்கு ஏன் பழக்கம் இல்லை, அடிமையாயிட்டு என்னஞ்சிட்டு அந்த கை சூப்புற பழக்கத்துக்கு அது அடிமையாயிட்டு. நமக்கு தெரியும் அது நல்லது இல்லை. ஏன்னு சொன்னால் அது ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் அது என்ன, அது ஒரு பாதிப்பு இருக்குது. என்னன்னு சொன்னால் அந்த முன்னால் உள்ள பல்லு எப்படி மாறிடும், ஒரு மம்பட்டி மாதிரி. பொம்பளை பிள்ளைக்கு அப்படி மம்பட்டி மாதிரி பல்லு மாறிட்டுன்னு சொன்னால் பெத்த அப்பன் கூட 10-20 லட்சம் தேத்தணும், இல்லைன்னா ஒரு பையலும் கெட்ட மாட்டான். இப்படி சொன்னோன்னா பல்லு முன்னால் இருக்கிறவங்க என் கூட சண்டைக்கு வந்துடுறீங்க. பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் எதனுடைய வெளிப்பாடுன்னு சொன்னால், உங்கள் அப்பா அம்மா அந்த கையை பிடிச்சி வெளியே இழுத்து விட்டுருப்பாங்க, நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க. புரியுதா? அல்லேலூயா. சின்ன குழந்தையிலிருந்தே இப்படி அடிமை ஆவதற்கு நாம் பழகி வச்சிருக்கிறோம். நம்ம உள்ளத்தை, நம்முடைய வாழ்க்கையை நம்ம பழக்கி இருக்கிறோம். அதனால தான் ஒரு பீடி சிகரெட் குடிக்கிறவன் அடிமை ஆயிருவான், போதை பொருட்களை உபயோகப்படுத்துகிறவன் என்ன செய்வான், அடிமையாகி விடுவான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. வாழ்க்கையில் பார்த்துக்கங்க, எந்த ஒரு பழக்கத்தையும் செய்கிறவன் என்னத்தான் ஸ்டாப் பண்ணுறதுக்கு வந்துட்டாங்களோன்னு நினச்சேன். நான் இந்த குழந்தை என்ன நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறேங்கிற மாதிரி வந்துட்டாங்களோ, நானும் கொஞ்சம் பயந்துட்டேன், ஆடி போயிட்டேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்படி யாராவது வந்துடாதீங்க, என்ன நானே முடிச்சிருந்தேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, இந்த அடிமைத்தனம் எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. ஏதாவது இந்த நம்ம பெரிய ஆட்களை பார்த்துருக்கீங்களா? பெரிய ஆட்கள் நல்லா இப்போ கொஞ்சம் அது ரொம்ப கண்ட்ரோல் ஆகிட்டு. என்னன்னு சொன்னால், நம்ம பெரிய ஆட்கள் எல்லாருமே இந்த வெத்தலை பாக்கு போடுவாங்க. என்ன செய்வாங்க? வெத்தலை பாக்கு போடுவாங்க. வெத்தலை பாக்கு போட்டுட்டு இஷ்டத்துக்கு துப்புறது. பிரைஸ் தி லார்ட். வீட்டிலன்னா வெளியே போய் துப்புவாங்க, ஆனால் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் அவங்க உள்ளே நிற்காங்கன்னா சுவரில் துப்புவாங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வெத்தலை பாக்கு போட்டால் என்ன செய்வாங்க? நான் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி எல்லாம் பார்த்துருக்கேன், ஒரே வெத்தலை பாக்கு துப்பு தான். அல்லேலூயா. வீட்டுக்குள்ளே உங்கள் சொந்த சுவர்களை துப்புவீங்களா? அது துப்ப மாட்டோம், அது வெளியே போய் துப்புவோம். ஆனால் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போனால் என்ன செய்வோம்? சுவரில் துப்புவோம். ரோட்டில் போட்டுக்கிட்டே போனால் கண்ட இடத்துல துப்புவோம். அல்லேலூயா. அதுக்கு அடிமை. அந்த தாத்தா பாட்டிக்கிட்ட நீங்கள் போய் அவங்க வெத்தலை பாக்கு போடும்போது பிடுங்குங்க, உங்களை கெட்ட வார்த்தை போட்டு திட்டிடுவாங்க. நான் சொல்கிறது உண்மை தானே? உங்களுக்கு இந்த அனுபவம் இருக்குல்ல? சில பேர் போயிலையே என்ன செய்வாங்க, உள்ள திணிப்பாங்க, பொடியை திணிப்பாங்க. சில பேருக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை காப்பி குடிச்சுக்கிட்டே இருக்கலன்னு சொன்னால் அவங்க சொல்லுவாங்க, எனக்கு தலைவலி வந்துடும் அப்படிம்பாங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உண்மைதானே? ஏதாவது ஒரு பழக்க வழக்கத்திற்கு மனுஷன் என்ன செய்யறான்னு சொன்னால் அடிமை ஆகி விடுகிறான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனால் எல்லாவற்றையும் செய்வதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது, எல்லாம் நன்மை தரக்கூடியவை அல்ல, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு உரிமை உண்டு, ஆனால் எதற்கும் நான் அடிமையாகி விட மாட்டேன். ஆமேன்னு சொல்லி கையை தூக்கி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க, எதுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? அடிமையாகி விடக்கூடாது. அடிமையாகிட்டோன்னு சொன்னால் அது விடாது. அல்லேலூயா.
இவ்வாறு நம்முடைய வாழ்க்கையில நிறைய தவறான பழக்க வழக்கங்கள் இருக்கிறது, தவறான நடவடிக்கைகள் இருக்கிறது. பாருங்க, அது நம்மளை விடாது, அது நம்மளை என்ன செய்யாது, விடாது. அப்போ அதிலிருந்து மீட்பு அதிலிருந்து விடுதலை பெறணும், அதிலிருந்து மீட்பளிக்கணும்னு சொன்னா இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவியானவர் நமக்கு வேண்டும். அதுக்குள்ளிருந்து விடுதலை பெறணும்னு சொன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவியானவர் நமக்கு வேணும். இந்த ஆவியானவர் பெரும்பாலும் எதுக்குள்ள இருந்து புறப்பட்டு வருகிறார் என்று சொன்னால் இந்த இறை வார்த்தைக்குள் இருந்துதான் புறப்பட்டு வருகிறார். ஹல்லேலூயா. இது நான் பைபிளும் அதை தான் சொல்லுது, நான் கண்டுபிடிச்ச உண்மை. 26 வருடங்கள் ஆகிறது. இந்த 26வது வருடத்திலே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதுக்குள்ள இருந்து தான் பெரும்பாலும் தூய ஆவியானவர் என்ன செய்வார்னு சொன்னா புறப்பட்டு வருவார். அதனால தான் அந்த வசனம் சொல்லுது, நீங்களும் உங்களுக்கு மீட்பளிக்கும், அதாவது விடுதலையை கொடுக்கின்ற நற்செய்தியாகிய உண்மையின் வார்த்தையை கேட்டு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். விடுதலை எதுக்குள்ள இருந்து கிடைக்குது? கடவுளுடைய வார்த்தைக்குள்ள இருந்து தான் நமக்கு விடுதலை கிடைக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி வார்த்தையை கேட்டு அவர் மீது நம்பிக்கை கொண்டு, அவர் மீது அந்த வார்த்தையை கேட்டு அவர் மீது, ஆமா, இந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள பலப்படணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த 3 நாள் கூட்டம். நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த இயேசு மேல நம்பிக்கை, அவருடைய வார்த்தை மேல நம்பிக்கை, அவருடைய ஆவியானவர் மேல நம்பிக்கை, அல்லேலூயா, அவருடைய திருச்சபை மீது நம்பிக்கை. இந்த நம்பிக்கை நமக்குள்ளே வர வேண்டும். நம்பிக்கை வரலன்னா இந்த 3 நாள் கூட்டமும் வேஸ்ட். நேற்று அதை தான் 12 மணிக்கு செய்தி கொடுத்த அந்த கிளாஸ்டன் ரொம்ப அருமையா சொன்னார். மார்த்தா மரியாவுக்கு வாயில நம்பிக்கை இருந்தது, உள்ளத்துல நம்பிக்கை இல்லை. அவர் கொடுத்த அந்த பாயிண்ட்ல அது முக்கியமான ஒரு பாயிண்ட். மார்த்தா மரியாவுக்கு எதுல நம்பிக்கை இருந்துச்சு? நீர் இங்க இருந்திருந்தா என் சகோதரன் செத்திருக்க மாட்டான். ஆண்டவர் சொல்றாரு, கல் அகற்று. அப்ப என்ன சொல்றாங்க? நாத்து அடிக்கும். பிரைஸ் தி லார்ட். இது என்ன நம்பிக்கை? இந்த இயேசு, இந்த ஆண்டவர், இந்த கடவுள், இந்த இறைமகன் ஒன்றும் இல்லாமையில் இருந்துதான் ஒன்றை உருவாக்கினார். எதிலிருந்து உருவாக்கினாரு? நல்லா புரிந்து கொள்ளுங்க. மனுஷங்களாகிய இந்த இவங்கெல்லாம் விஞ்ஞானத்தில் வளர்ச்சின்னு சொல்றாங்க இல்லையா? விஞ்ஞானத்தில் அப்படி போயிட்டான், விஞ்ஞானத்தில் இப்படி போயிட்டான். இயேசு தான் எல்லாத்தையும் உருவாக்குனவர். நீங்கள் யோவான் நற்செய்தி 1வது அதிகாரத்தில் 2-3 வசனங்களை அதை வாசிங்க. இயேசு தான் இந்த உலகத்தையே உருவாக்குனவர். ஹல்லேலூயா. இது நமக்குள்ள இருக்க வேண்டிய மேலான நம்பிக்கை. அவர் ஒன்றும் இல்லாமையில் இருந்து உருவாக்கினார். அவர் உருவாக்கிய காரியங்களை வைத்துதான் நீ வேற எதையாவது உருவாக்குற. நீ ராக்கெட் உருவாக்குறேன்னு சொன்னா அவர் இந்த பூமிக்குள்ள வச்சிருக்கிற இரும்ப தாது பொருட்களை எடுத்து தான் நீ ராக்கெட் செஞ்சு அதை வானில விட்டு ஷோ காட்டுற. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். புரியுதா? இந்த கடவுள் எதுல இருந்தும் எதையும் கொண்டு வரல. அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, உருவானது. அல்லேலூயா. வார்த்தையின் வல்லமை அதுதான். வார்த்தையின், நல்லா கவனிச்சுக்கோங்க, வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. கடவுளுடைய வார்த்தைக்கும் வல்லமை இருக்கிறது, நம்முடைய வார்த்தைக்கும் வல்லமை இருக்குது. புரிஞ்சுங்க. அதனால தான் சாமி சொன்னாங்க, மோசமா என்ன செய்யாதீங்க. ஹலோ சொல்லுங்க. நீங்க ரொம்ப கம்முன்னு இருந்தீங்கன்னா எனக்கு கஷ்டமாயிரும். பசிக்குது பசிக்குதுன்னு நீங்க சொல்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் ஆயிருது. அல்லேலூயா. எனக்கும் மனதுருக்கம் உண்டுங்க. பிரைஸ் தி லார்ட். நீங்க ஓவரா பதிலே சொல்ல மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே போயிட்டு வாங்கன்னு சொல்லிடுவேன். அப்படி இருந்துடாதீங்க. மௌனம் சம்மதமா? எதுக்கு? வெளியே போறோங்கிறதுக்கு சம்மதமா? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா.
நல்ல கவனிங்க, வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது, கடவுளுடைய வார்த்தைக்கு அபரிதமான வல்லமை இருக்கிறது. உங்களுடைய என்னுடைய வார்த்தைக்கும் வல்லமை இருக்கிறது. நீங்கள் இந்த நீதிமொழிகள் என்கிற இதை நான் அடிக்கடி சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறேன். நிறைய வீட்டுக்குள்ள பிரச்சனை, நிறைய பேருக்கு நோய், நிறைய பேருக்கு ரொம்ப கஷ்டம், துன்பம், பாடு, வேதனை. எதனாலும் சொன்னால் உங்கள் வாயை வச்சு தான், வேற யாரும் கிடையாது. கடவுள் காரணம் கிடையாது. நிறைய பேர் கடவுள் ஏன் இப்படி பண்ணுறாரு? இல்லை, நீங்கள் வாயை கொடுக்குறீங்க. கொஞ்சம் துன்பம் ஏறி போச்சுன்னா செத்து தொலையலாமே. ஒரு அல்லையோ சொல்லுங்க. ரொம்ப கஷ்டம் வந்தோன்னே என்ன சொல்றீங்க? உங்களை போட்டு வீட்டுக்காரர் உபத்திரப்படுத்துவார், இல்லைன்னா வீட்டுக்காரி அவரை உபத்திரப்படுத்துவாங்க. இந்த உபத்திரவம் ரொம்ப ஜாஸ்தியானவொன்னா வாய்க்குள்ள இருந்து என்ன வார்த்தை வருது? வாங்கிட்ட வாழ்றதை விட நீங்க ஃபினிஷ் பண்ணுங்க. பேசக்கூடாது, என்ன சொல்லக்கூடாது? செத்து தொலைலான்னு, நீ நாசமாக போயிடுவேன், நீ உருப்பட மாட்டே, நீ விளங்க மாட்டே, அது இது அப்படி இப்படின்னு வாயால் கண்டதை வீட்டுக்குள்ளே பேசுறது. இதுலேயும் நிறைய பேர் பார்த்துக்கோங்க, அந்த லத்தீன் வார்த்தை நிறைய பேசுவீங்க தெரியுமா? கொஞ்சம் கோபம் வந்துட்டு, டென்ஷன் வந்துட்டு அப்படின்னா என்ன செய்வீங்க? எல்லாரும் அச்சிஸ்ட குச்சி மாதிரி உட்காந்துருக்கீங்க. நானும் இப்படி வார்த்தை நிறைய உபயோகிச்சிருக்கேன். ஆனால் இதெல்லாம் அறிஞ்ச பிறகு இப்போ பேசுறதுக்கு அப்படி கடிச்சு புடிச்சு தொண்டையிலே அமைக்கிடுவேன். ஏதாவது தவறாக வார்த்தை வந்ததுன்னா அமைக்கிடுவேன், வெளியே விட மாட்டேன். விடக்கூடாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்களுக்கு வசனம் எடுத்து தரேன். நீதிமொழிகள் 18வது அதிகாரம், நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 20வது 21வது வசனத்தை வாசிக்கணும். நல்லா கவனிங்க. ஒருவர் நாவினால் எதை விதைக்கிறாரோ, எதை உங்களுடைய வாழ்க்கையிலே விதைக்கின்றீர்களோ அதையே உண்பார். நான் சொல்லலைங்க, நீங்க எதை உங்க வீட்டுக்குள்ள பேசுறீங்களோ அதைத்தான் நீங்க சாப்பிடுவீங்கன்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? நம்ம வீட்டுக்குள்ள கோபத்துல, எரிச்சல்ல, உணர்ச்சிகள் பொங்கும் போது எந்தாவது வார்த்தையை யூஸ் பண்றோம் இல்லையா, அதைத்தான் சாப்பிட்டு தொலைப்போம். ஹல்லேலூயா. அப்ப அப்படி பேசலாமா? பேசக்கூடாது. இறை வார்த்தை சொல்லுகிறது. நல்ல கவனிங்க. தம் பேச்சின் விளைவையே அவர் துய்த்தாக வேண்டும். துய்த்துன்னா என்னது? சாப்பிடுறது. நீ எதை பேசுறியோ அதுதான் உன் வீட்டுக்குள்ள உனக்கு ஆசீர்வாதமா மாறும். நீ பெத்த பிள்ளைய சபிக்காத. அது என்ன, நீ என்ன தப்பு பண்ணாலும் கடவுள் ஒன்ன பொறுத்துக்கிறாருல்ல, கடவுள் ஒன்ன மன்னிச்சிருந்தாருல்ல. உனக்கு நமக்கு கோபம் வரதான் செய்யும். உங்களுக்கும் கோபம் வரும், எனக்கும் கோபம் வரும். கோபம் வராமல் யாருக்கும் இருக்காது. கோபம் வரும், எரிச்சல் வரும். ஆனால் என்ன செய்யக்கூடாது? சபிக்கக்கூடாது. மோசமான வார்த்தைகளை யூஸ் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. திரும்ப அந்த வார்த்தையை வாசித்து காட்டுங்க, மனசுல பதியட்டும். ஒருவர் நாவினால் எதை விதைக்கிறாரோ, ஒரு மனிதன் நாவினால் எதை விதைக்கிறானோ அதையே உண்பார். அதைத்தான் உண்பான். தம் பேச்சின் விளைவையே, தன்னுடைய பேச்சின் விளைவையே அவர் துய்த்தாக வேண்டும், அவர் சாப்பிட்டாக வேணும். வாழ்வதும் நாவாலே, வாழ்வதும் நாவாலே. புரிஞ்சுக்கோங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. என்னது? வாழ்வதும் நாவாலே, சாவதும் நாவாலே. எத்தனை பேருக்கு புரிஞ்சிட்டு? எத்தனை பேருக்கு புரிஞ்சிட்டு? நான் சொல்லலைங்க, நான் எடுத்து கட்டி சொல்லலை. நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளணும். வாழ்றது எதனால தான்? அப்போ வாழன்னு சொன்னால் என்ன செய்யணும்? நல்ல நல்ல வார்த்தைகளாக சொல்லணும். எனக்கு ஹார்ட்டில் ஒரு 3 பிளாக் வந்துச்சு.
அப்போ என்ன ஆஞ்சியோ டெஸ்ட் எடுத்தாங்க. டெஸ்ட் எடுத்துகிட்டு என்ன ஐசியூவில் தான் படுக்க வச்சாங்க. ஆஞ்சியோ டெஸ்ட் எடுத்த பிறகு ஒரு நாள் ஐசியூவில் தான் வைப்போம் அப்படின்னு சொல்லி வச்சு அவங்க முறைப்படி வச்சு எடுத்தாங்க. அப்போ என்ன பார்க்குறதுக்கு ஒரு டாக்டர் வந்திருக்கார். அப்போ அவர் சொல்கிறாரு, உமக்கு இந்த சிம்டங்கள்லாம் எப்போ தெரிஞ்சுது? ஒரு 6 மாதம் நேரத்தோடு வந்தான் ஐயா, என்ன செய்கிறது, வந்து தொலைச்சிட்டு அனுபவிச்சுட்டு இருக்கிறு, அனுபவியும் அப்படின்ட்டு போயிட்டார். நான் சொன்னேன், போய்யா எனக்கு ஒன்றும் செய்யாது அவர்கிட்ட. அப்படி சொன்ன அவர் சொல்கிறாரு, அவர் உயிரை காக்க வேண்டிய டாக்டர் சொல்கிறாரு, வந்து தொலைச்சிட்டு என்ன செய்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? அனுபவின்னு அர்த்தம். நான் சொன்னேன், போயா எனக்கு ஆண்டவர் இருக்கிறாரு, என்ன சும்மா விட மாட்டார். ஏன்னா அவர் என்ன சொன்னார், எனக்கு ஸ்டென்ட் வைக்க முடியாது, நெஞ்சை பிளந்து ஆப்ரேஷன் பண்ணி தான் இவரை குணப்படுத்த முடியும், ஒரு 10 நாளைக்குள்ளே இவரை கொண்டு போய் எங்கேயாவது ஆஸ்பத்திரியில் சேருங்க அப்படின்னாப்ல. நான் ஆண்டவர்கிட்ட போய் பெட்டிஷன் வச்சேன், என்ன கத்தியாலெல்லாம் கீறக்கூடாது, தொடப்படாது, ஒருத்தனும் தொடப்படாது, என்ன காப்பாற்றும் அப்படின்னு சொல்லி நான் ஜெபித்தேன். ஆண்டவர் எனக்கு வாக்குறுதி கொடுத்தார் இறை வார்த்தைக்குள்ளே இருந்து. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மறுநாள் 9 மணிக்கு எனக்கு ஒரு சகோதரர் ஃபோன் பண்ணி என்னை கூப்பிட்டு பேசுகிறார். என்ன பேசுகிறாருன்னு சொன்னால், பிரதர் உங்களுக்கு இப்படி ஒரு நிலையாமே, உங்களுக்கு யார் சொன்னா? எனக்கு இந்த ஃபாதர் சொன்னார். என்ன ஃபாதர்கிட்ட நான் ஜெபிக்கிறதுக்கு சொல்லியிருந்தேன், அந்த ஃபாதர் சொன்னார் அப்படின்னு சொல்லி சொன்னாப்ல. அல்லேலூயா. அப்போ நான் சாமி தான் சொன்னாங்க, என்னை விசாரிக்க சொன்னாங்க. நாகர்கோவிலில் இப்படி ஒரு ஆஸ்பத்திரி இருக்குது, அது வேறு மாதிரி ட்ரீட்மெண்ட்டு, அங்கே போனால் சுகமாயிரும்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாப்ல. அல்லேலூயா. நான் ஜெபிச்சதுக்கு ஆண்டவர் எனக்கு பதில் கொடுக்குறாருன்னு சொல்லி நான் அதை எடுத்துக்கிட்டேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனிச்சுக்கோங்க, நாகர்கோவிலில் இருதயம்னு சொல்லி ஒரு ஆஸ்பத்திரி இருக்குது. அங்கே போனால் ஸ்டெண்டு வைக்க மாட்டாங்க, நெஞ்சை கீற மாட்டாங்க, கீறாமலே ஹார்ட்டில் உள்ள பிரச்சனைக்கு நல்ல சுகத்தை கொடுப்பாங்க. ஆண்டவருடைய வல்லமை அது. எனக்கு 2021 இந்த பிரச்சனை நடந்தது. இப்போ வருஷம் என்ன, இவ்வளவு நாளா நான் கிழங்கு மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கேன். சொல்லுங்க அல்லேலூயா. உங்க முன்னால நான் எவ்வளவு சவுண்டா பேசுறேன். டாக்டர்ஸ்லாம் என்ன தெரியுமா, நீ சத்தமெல்லாம் பேசக்கூடாது, 5 கிலோவுக்கு மேலே நீ தூக்கக்கூடாது, 26 கிலோ அரிசி பையை நான் தூக்கி என் வண்டியில் வைக்கிறேன், கடையில் வைக்கிறேன், தூக்கி கொடுக்குறேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இது நான் கொழுப்பு பிடிச்சி சொல்லலை, என் ஆண்டவர் என்னை காப்பாற்றுறாருங்கிற தைரியத்தில் சொல்கிறேன். அல்லேலூயா. இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என் உள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா, என் உள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என் உள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா, என் உள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. ஆஹா, நல்ல மனுஷன கரங்களை லா 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 எல்லாரும் ஆஹா ஓ ஹோ 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 லா 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 லா. பாருங்க, நீங்க பாட்டை படிக்கிறதுல ஆசீர்வாதம் இல்லை, இப்போ நான் சொன்னல இதை சொல்றதுல தான் ஆசீர்வாதம். ஆஹா ஆஹா, ஓஹோ ஓஹோ, லாலா லாலா, அப்படின்னு சொல்றீங்க பாத்தீங்க, இதுல தான் ஆசீர்வாதம். திரும்ப ஆஹா, அதுல இருந்து ஆரம்பிங்க. ஆஹா ஆஹா ஓஹோ ஓஹோ லாலா லாலா லா. திரும்ப ஆஹா ஆஹா ஓஹோ ஓஹோ லாலா லாலா லா. யாரோ ஒரு அம்மா மனசுக்குள்ள, டே இவ்வளவு நேரமா சாப்பாடு தராம பழி வாங்கிக்கிட்டு ஆஹா ஆஹா ஓஹோ ஓஹோவா, உங்க மனசுல உள்ள வாய்ஸ் எனக்கு கேட்கும், அதனால தான் நான் சொல்றேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இயேசு நமக்குள்ள இருந்தார்னு சொன்னா ஒருபோதும் நம்மளை கைவிட மாட்டார். நமக்குள்ள இருந்தால் என்ன செய்ய மாட்டார். டாக்டர் சொல்லுவாங்க, வைத்தியர் சொல்லுவாங்க, நீ இப்படி செய்யணும், ஒத்த கையை வீட்டில் போய் தரையில் ஊனி பார்த்துக்கோங்க, காலை மேலே தூக்குனீன்னா சாகிற வரைக்கும் நீ கீழே இறக்கவே கூடாது. அல்லேலூயா,
நீங்கள் இப்படிலாம் அவங்க சொல்கிறத கேட்டிங்கன்னா நீங்கள் வாழவே முடியாது. ஐயா சுகர் வந்துட்டு, சுகர் வந்த உடனே டாக்டர் சொல்லுவார் கிட்னி போயிடும், அது சட்னி ஆயிரும், ஹார்ட்டு போயிடும், லங்ஸ் போயிடும், அது போயிடும், இது போயிடும் அப்படி சொல்லுவாங்க. அல்லேலூயா. இருக்கட்டும், போகிறதெல்லாம் இருக்கட்டும். இனிப்பு திங்காமல் இருக்க முடியுமா? பொழுதன்னைக்கும் இனிப்பு திங்கக்கூடாது. ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா நல்லா என்ன செய்யணும், சாப்பிட்றணும். அப்புறம் மலைப்பாம்பு மாதிரி என்ன செய்யணும், ஒரு மாதத்துக்கு எடுக்கக்கூடாது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பொங்கல் அன்னைக்கு பொங்கல் திங்காமல் இருக்க முடியுமா ஐயா? ஐயா பட்னியாக போட்டுக்கிட்டு சாப்பாடை பற்றியே பேசாதீங்க. பொங்கல் அன்னைக்கு பொங்கல் திங்காமல் இருக்க முடியுமா? எனக்கு சுகர் இருக்கு, நான் 2 நேரம் வாங்கி மொக்கிட்டேன். டாக்டர் சொல்ல தான் செய்வார், பொங்கல் அன்னைக்கு பொங்கல் திங்காமல் இருக்க முடியுமா? அப்படி திங்காமல் இருந்தால் நீ என்ன தமிழன்? அதே ஒரு கேள்வி இருக்குல்ல. நீ தை 1ஆம் தேதி பொங்கல் திங்கலைன்னா நீ என்ன தமிழன்? 4 பேர் சிரிச்சிருவான். அதனால நான் 2 தடவை சாப்பிட்டேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆனால் பாருங்கள், நேற்று அண்ணே பாயசம் சாப்பிட்றீங்களோ? ஏன்னா என் மேலே ரொம்ப அன்பான சகோதரிகள். அதனால் நான் அங்கிட்டு போனவுடனே நேற்று நல்லா 2 தடவை திங்கிறத பார்த்துருக்காங்கல்ல, இன்னைக்கு பாயசம் சாப்பிட்றீங்களான்னாங்க. நோ, எல்லாவற்றையும் செய்வதற்கு எனக்கு உரிமை உண்டு, ஆனால் எல்லாம் நன்மை தரக்கூடியவை அல்ல. எல்லாவற்றையும் செய்வதற்கு எனக்கு உரிமை உண்டு, ஆனால் நான் எதற்கும் அடிமையாகி விட மாட்டேன். இன்னைக்கும் பாயசம் இருக்கு, நான் குடிக்க மாட்டேன். ஹல்லேலூயா. உண்மைதான் சொல்கிறேன். சாப்பிட வேண்டிய நேரத்தில் சிலது சாப்பிட்டுக்கலாம். ஹல்லேலூயா. ஆனால் என்ன செய்யக்கூடாது, எதற்கும் அடிமையாக மாறிவிட நாம் கூடாது. ஹல்லேலூயா. அடிமை ஆகிவிட்டோம் என்று சொன்னால் வாழ்க்கை தொலைந்து விடும். அது பழக்க வழக்கமாக இருந்தாலும் சரிதான், சிந்தனையாக இருந்தாலும் சரிதான், உணர்வுகளாக இருந்தாலும் சரிதான், எந்த காரியத்திற்கும் நாம் என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னால் அடிமையாக கூடாது. அல்லேலூயா. அடிமைத்தனத்திலிருந்து வெளி வருவதற்காகத்தான் நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. ஏனென்றால் இயேசு என்ற பெயருக்கு இரட்சகர் என்று பொருள், மீட்பர் என்று பொருள். அல்லேலூயா. இயேசு என்ற பெயருக்கு இரட்சகர், மீட்பர் என்று பொருள். அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் சொன்னா, என்ன அந்த அடிமையான காரியத்திலிருந்து என்ன செய்வாரு? நிறைய மனிதர்கள் பாவ பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கிறார்கள் இல்லையா? நிறைய மனிதர்கள் பாவ பழக்க வழக்கத்திற்கு அடிமையாக இருக்கிறார்கள். பாவ பழக்க வழக்கம் என்ன செய்யும் சொன்னா உடலை கொல்லும். நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்முடைய பாவ பழக்க வழக்கங்கள் உடலை கொண்டு போடும். உடலை கொல்வதற்கு முன்பாக ஆத்துமாவை கொன்றுவிடும். Praise the Lord. எபேசியர் 2:1 வாசிக்குமா? உங்களுடைய குற்றங்களையும் பாவங்களையும் முன்னிட்டு, உங்களுடைய குற்றங்களையும் பாவங்களையும் முன்னிட்டு நீங்கள் இறந்தவர்களாய் இருந்தீர்கள், நீங்கள் ஆத்துமாவிலே செத்தவர்களாக இருந்தீர்கள். அல்லேலூயா. அப்ப என்ன செய்யும்? ஒரு பாவ பழக்கம், ஒரு தீய பழக்கம், மோசமான பழக்கம் என்ன செய்யும் சொன்னா நம்முடைய ஆத்துமாவையும் கொன்றுவிடும், உடலையும் கொன்றுவிடும். இது கடவுளுக்கு பிரியமில்லை. கடவுளுக்கு பிரியமில்லை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் நம் ஆத்துமா உயிரோடு இருப்பதற்கு தான் விரும்புகிறார். ஆகவேதான் அவர் தன்னுடைய சீடர்களிடத்திலே சொன்னார், ஒருவன் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை, வாழ்வை இழப்பான் என்று சொன்னால் அவனுக்கு என்ன பயன் என்று அவர் கேட்டார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ அப்படிப்பட்ட ஒரு காரியத்திலிருந்து விடுதலை தருவதற்காகத்தான் என் ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்து என்னுடைய குற்றங்களுக்காக, என்னுடைய பாவங்களுக்காக அவர் தண்டனையை ஏற்றுக்கொண்டு, அல்லேலூயா, என்னை அந்த தண்டனையிலிருந்து, தீர்ப்பிலிருந்து விடுவித்தார். இதுதான் நற்செய்தி. அல்லேலூயா. எது நற்செய்தி? எனக்கு கிடைக்க வேண்டிய தண்டனையை
அவர் வாங்கிக்கிட்டாரு. இனிமே எனக்கு தண்டனை கிடையாது. அதனாலதான் பவுலடியார் எழுதுகிறார், ரோமையர் 8வது அதிகாரத்திலே 1வது வசனத்திலே அவர் சொல்கிறார், கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருப்போருக்கு மைக்கில் சொல்லுங்க, கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருப்போருக்கு இனி தண்டனை தீர்ப்பே கிடையாது. என்ன கிடையாது? தண்டனை தீர்ப்பே கிடையாது. தண்டனையே கிடையாது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்படின்னு சொன்னா என்னை மீட்டுட்டாரு, என்னை விடுதலை செய்து விட்டார். இந்த விடுதலை பெறுவதற்கு, மீட்பை நான் பெற்றுக்கொள்வதற்கு எனக்கு இந்த நற்செய்தி உதவுகிறது. நற்செய்தியை கேட்கின்ற பொழுது நற்செய்திக்குள்ளிருந்து பரிசுத்த ஆவியானவர் புறப்பட்டு வருகிறார். அவர் என்னை ஆட்கொள்கிறார். என் அடிமைத்தனத்திலிருந்து என்னை வெளிக்கொணர்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். போதும். எல்லாரும் நிறைய சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போ நான் முத்தாய்ப்பா இந்த காரியத்தை சொல்லி கொடுத்துருக்குறேன். எதற்கு இப்படிப்பட்ட ஜெபத்திற்கு வரணும், இப்படிப்பட்ட தியானத்திற்கு வரணும்? எதுக்கு? விடுதலையை முதல்ல பெற்றுக்கொள்ளணும். நற்செய்தியை கேட்க கேட்க விடுதலை, நற்செய்தியை கேட்க கேட்க விடுதலை. ஏன்னு சொன்னால் எழுதி இருக்கிறது லோகோஸ். அது நம்மகிட்ட பேசும்போது, நம்முடைய இதயத்தில் தைக்கும்போது, நம்ம உணர்வை கிளர்ச்சி எழுப்பும்போது அது ரேமாவாக மாறி நம்மை விடுதலை செய்கிறது. அல்லேலூயா. என்ன செய்கிறது? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆகவே நாம் எழுந்து நின்று ஒரு வல்லமையான ஒரு ஆராதனைக்குள்ளே செல்வோம். நல்ல கரங்களை தட்டுவோம் உற்சாகமா. விடுதலை நாயகன், எனக்கு அவர் வெற்றியை தருகிறார். அவர் எனக்குள்ளே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நான் மகிழ்ச்சியோடு அவரை பாடுவேன் என்று சொல்லி கைகளை தட்டி உற்சாகமா உற்சாகமா. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். என்னே ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். என்னே ஆனந்தம். விடுதலை நாயகன், அவர் விடுதலை செய்கின்ற நாயகன். வெற்றியை தருகிறார். அவர் எனக்குள் தான் இருக்கிறார். என்னே ஆனந்தம். நான் பாடி பாடி மகிழ்வே, ஆடி ஆடி துதிப்பே. பாடி பாடி மகிழ்வே, ஆடி ஆடி துதிப்பே. இங்கும் ஓடி ஓடி சொல்லுவே, இங்கும் ஓடி ஓடி சொல்லுவே. இயேசு ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். என்னே ஆனந்தம். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்துக் கொண்டார். 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 என் பாவம் அனைத்தும் மன்னித்தார், பாவம் அனைத்தும் மன்னித்தார். ஒரு மனிதனாக மாற்றினார், ஒரு மனிதனாக மாற்றினார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். என்னே ஆனந்தம். அவர் அன்பின் அபிஷேகத்தார் என்னை நிரப்பி நடத்துகின்றார். அவர் அன்பின் அபிஷேகத்தார் என்னை நிரப்பி நடத்துகின்றார். அவர்
அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். வலிமை வெல்ல சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தார். அதிகாரம் எனக்கு தந்தார். விடுதலை நாயகன் எல்லாரும் சேர்ந்து வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். என்னே ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். என்னே ஆனந்தம். செங்காடலை கடந்து செல்வே, யோர்தானை பிரித்து நடப்பேன். செங்கடலை கடந்து செல்வே, யோர்தானை பிரித்து நடப்பேன். எரிகோவை சுற்றி வருவேன். எரிகோவை சுற்றி வருவேன். காலம் ஊதி ஜெயிப்பேன். காலம் ஊதி ஜெயிப்பேன். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். என்னே ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். என்னே ஆனந்தம். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். அவர் அன்பின் அபிஷேகத்தால் அவர் அன்பின் அபிஷேகத்தால் சாத்தானின் வலிமை வல்ல. வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தார். அதிகாரம் எனக்கு தந்தார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். என்னே ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். என்னே ஆனந்தம். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை பாடு என்று பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை பாடு என்று பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலு என்று பாடு. நல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர் சொல்லுங்க வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலு என்று பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலு என்று பாடு. எரிகோ மாதிலோ முன்னே வந்தாலோ இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். நம்பிக்கையோடு எரிகோ மாதிலோ முன்னே வந்தாலோ இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே திகைத்திடாதே துதியினால் இடிந்து விழு. கலங்கிடாதே திகைத்திடாதே துதியினால் இடிந்து விழு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலு என்று பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலு என்று பாடு.
செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலோ சிலுவையின் நிழல் உண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலோ சிலுவையின் நிழல் உண்டு. பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்து விடும். பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்து விடும். துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நன்றிய துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. ஒளியா நம்மை எதிர்த்து வந்தாலோ கொஞ்சமும் பயம் வேண்டாம். ஒளியா நம்மை எதிர்த்து வந்தாலோ கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசு என்னும் நாமம் உண்டு இன்று ஜெயித்து விட்டோம். இயேசு என்னும் நாமம் உண்டு இன்று ஜெயித்து விட்டோம். அறிக்கையிடுவோம். ஆமென். இயேசு என்னும் நாமம் உண்டு. ஆவியானவரே சொல்லுங்க. ஆவியானவரே சொல்லுங்க. எனக்கு இயேசுவின் நாமம் உண்டு என்று சொல்லுங்க. இயேசு என்னும் நாமம் உண்டு இன்று ஜெயித்து விட்டோம். நன்றிய துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நன்றிய துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. அக்கினியானவரே வீணாவாய் வாரும் அப்பா. வீணாவாய் வந்து விட்டார் உங்கள் தீமையெல்லாம் மறைந்து விடும். அக்கினியானவரே வீணாவாய் வாரும் அப்பா. வீணாவாய் வந்து விட்டார் தீமையெல்லாம் மறைந்து விடும் என்று சொல்லாமே. அக்கினியானவரே வீணாவாய் வாரும் அப்பா. வீணாவாய் வந்து விட்டார் எங்கள் தீமையெல்லாம் அகன்று விடும். ஜீவனதி பாய்ந்திடட்டும் என் தெய்வமே பெருக்கெடுத்து ஓடிடட்டும். ஜீவனதி பாய்ந்திடட்டும் என் தெய்வமே பெருக்கெடுத்து ஓடிடட்டும். அக்கினியே 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 அக்கினி அக்கினியே அக்கினி 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 அக்கினியே அக்கினி 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 அக்கினியே அக்கினி 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 அக்கினியே. அக்கினியானவரே வீணாவாய் வாரும் அப்பா. வீணாவாய் வந்து விட்டார் எங்கள் தீமையெல்லாம் மறைந்து விடும். பழையன களைந்திடட்டும் என் தெய்வமே புது வாழ்வு உண்டாகட்டும். 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 சொல்லுங்க சொல்லுங்க. அக்கினியே 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 வீணாவாரும் அப்பா. வீணாவாய் வந்து விட்டார் தீமையெல்லாம் அகன்று விடும். அக்கினியானவரே வீணாவாய் வாரும் அப்பா. வீணாவாய் வந்து விட்டார் பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை பாதையின் வல்லமை அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை பாதையின் வல்லமை அக்கினியின். சொல்லுங்க சொல்லுங்க. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை. அபிஷேகம் அபிஷேகம் கொண்டிருக்கிறது உற்சாகமாய் சொல்லுங்க. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினி
வல்லமை மாம்சமான யாவர் மேலோ ஆவியை ஊற்றுவேன் என்றே மாம்சமான யாவர் மேலோ ஆவியை ஊற்றுவேன் என்றே குற்றவாளிகள் யாவரோ தீர்க்க தரிசனம் சொல்வாரே குற்றவாளிகள் யாவரோ தீர்க்க தரிசனம் சொல்வாரே பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பெந்தேகோஸ்தே நாளை போலே பெரிதான முழக்கத்தோடு பெந்தேகோஸ்தே நாளை போலே பெரிதான முழக்கத்தோடு வல்லமையாக இறங்கி வரங்களினாலே நிரப்போ வல்லமையாக இறங்கி வரங்களினாலே நிரப்போ பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக ஆவியை தாரோ மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக ஆவியை தாரோ வீடாவே என்றழைக்க மகன் என்ற உரிமை தாரோ வீடாவே என்றழைக்க மகன் என்ற உரிமை தாரோ பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை 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 ஆவியின் வல்லமை அகிலின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அகிலின் வல்லமை ஹalleluya 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 சமாதானம் உண்டாகட்டும் ஒவ்வொரு பிள்ளைகள் மீது வலிமையின் ஆற்றல் இறங்கி வருவதா சமாதானத்தின் ஆற்றல் இறங்கி வருவதா ஹalleluya 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 நன்றி அப்பா. ஓரடி எடுத்து வந்திடுவாய் ஓடி வந்து உன்னை தழுவிக்கொள்வாய் எவ்வளவு நல்ல ஆண்டவர்னு பாருங்க. ஜீசஸ் ஓரடி எடுத்து வந்திடுவாய் ஒரு சொட்டு கண்ணீர் ஓடி வந்து உள்ளங்கையில தாங்கிக் கொள்வார், தழுவிக்கொள்வார். ஆமென். அவரோடு நம்மை சேர்த்துக் கொள்வார், அவரோடு நம்மை சேர்த்துக் கொள்வார். காலமெல்லாம் இயேசு கை கொடுப்பார், நமக்கு கை கொடுப்பார். காலமெல்லாம் இயேசு கை கொடுப்பார். இயேசுவின் அன்பு, அவருடைய அன்பு நம்மை நிரப்பும், நிரப்பி விட்டது. ஆமென். இயேசுவின் ஆவி வல்லமை தரும்,
வந்து விட்டது. இயேசுவின் அன்பு நம்மை நிரப்பும். இயேசுவின் ஆவி வல்லமை தரும். ஆவி நமக்கு ஒரு புதிய ஒரு வல்லமை தருகிறது. நீங்கள் அந்த அன்பினால் நிரப்பப்பட்டிருக்கிறீர்கள். நன்றி அப்பா. இந்த 3 நாட்களும் அவருடைய அன்பு உங்களை நிரப்பி இருக்கிறது. நன்றி ஏசப்பா. அதனாலதான் நீங்க திரும்ப திரும்ப வந்தீங்க. நன்றி. 3 நாட்களும் தொடர்ந்து நீங்கள் இங்கே வந்தீர்கள் என்று சொன்னார். அவருடைய அன்புதான் காரணம். அந்த அன்பு உங்களை நிரப்பி இருக்கிறது. அந்த நிரப்புதலுக்கு பேர் தான் அபிஷேகம். அபிஷேகம் நீங்க வேற ஏதோ நினைச்சிடாதீங்க. இயேசுடைய அன்பு உங்களை நிரப்பி இருக்கிறது. அது எப்போதும் உங்களோடு தான் இருக்கும். அது உங்களை விட்டு தூர போகாது. ஒருவேளை நீங்கள் தூர போகலாம், ஆனால் அந்த அன்பு உங்களை விடாது. அவர் உங்களை தேடி வருவார். தேடிக்கொண்டே இருப்பார். தொடர்ந்து உங்களை பின்பற்றிக் கொண்டே இருப்பார். ஆகவே நன்றி உள்ளவர்களாக வீடு திரும்புவோம். நன்றி உள்ளவர்களாக வீடு திரும்புவோம். உங்கள அநேகம் பேருக்கு உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை, போராட்டம், துன்ப, துயரம் அத்தனையிலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்திருக்கிறார். ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அநேகருக்கு நோயிலிருந்து விடுதலை கொடுத்தார். ஆமென். ஆகவே ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். நன்றி இயேசுவே. நீங்க என்ன ஏங்குறீங்களோ, என் குடும்பத்துல இப்படி நடக்கும், இதெல்லாம் எனக்கு வேணும், இது நிறைவேறணும்னு சொல்லி எதையெல்லாம் ஏக்கமாக நீங்கள் கேட்டுவிட்டு செல்கிறீர்களோ அத்தனையும் நடந்துவிட்டது, நிறைவேறிவிட்டது. ஆமென். ஏனென்றால் நம் இயேசு மனதுருகும் தெய்வம். இரக்கம் நிறைந்த தெய்வம். ஆமென். அன்பு நிறைந்த தெய்வம். தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். தொடர்ந்து உங்களை வழி நடத்துவார். ஆமென். ஆண்டவரே தொடர்ந்து உங்களை பாதுகாப்பார். தொடர்ந்து உங்களை காத்துக்கொள்வார். அந்த ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசுவின் திருப்பெயரில் மன்றாடி பெற்றுக்கொள்கிறோம் வாழ்கின்ற நல்ல தந்தையே. ஆமென். 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 அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. ஆமென். ஆமென்.